வேண்டும். இயேசு எப்படி கடைசி நேரத்திலே பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கெத்சமனி என்கிற ஒரு கசப்பு வேதனையான அனுபவங்களுக்குள்ளே தள்ளப்பட்டது போல நீங்கள் இந்த பூமியில இயேசுவை பின்பற்றுகிற சகலரும், இந்த நற்செய்தியை கேட்கிற அத்தனை பேரும் அந்த கெத்சமனிகளை, கஷ்டங்களை, வேதனைகளை, கசப்புகளை, அவமானங்களை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டும். அந்த சந்திப்புகளுக்குள்ளே இயேசுவை வைத்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் கசப்புகளுக்குள் இயேசுவோடு இருந்து அந்த கசப்பை சந்திக்க வேண்டும். அவமானங்களுக்குள் இயேசுவோடு இருந்து ஜெபித்து போராடி அந்த அவமானத்துக்கு முகம் கொடுத்து வெற்றி அடைய வேண்டும். இன்றைக்கு வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறவர்கள் ரெண்டு வகை. ஒன்று, இயேசுவோடு இருந்து கொண்டே கண்ணீரையும் துன்பத்தையும் வேதனையையும் வியாதியையும் சந்தித்து சந்தித்து ஜெபித்து ஜெபித்து ஏதோ ஒரு விதத்திலே ஒரு நாள் விடுதலை பெற்றவர்கள், அல்லது விடுதலை இல்லை என்றாலும் அந்த கண்ணீர், வேதனை, அவமானங்களை தாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் போராடி ஓடி வாழ்க்கையின் காரியங்களை செய்ய தெரிந்தவர்கள் ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம், இயேசு இல்லாமல் கண்ணீர், வேதனை, துன்பம், அவமானங்களை சந்தித்து வாழ்க்கையை தொலைத்து போனவர்கள், விரக்தியிலே, தீய பழக்கங்களிலே, குடி போதையிலே, தற்கொலையிலே வாழ்க்கையை முடித்துக் கொண்டவர்கள். இதுதான் இரண்டு வகை. எனவே நானும் நீங்களும் இருப்பது இயேசுவை போல கசப்புகளை, கண்ணீரை சந்தித்து, வியாதிகள், துன்பங்கள், வேதனைகளை சந்தித்து ஆண்டவர் இருக்கிறார், கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையிலே வளர்ந்து அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். எனவே உங்களுக்கு பைபிளில் இருக்கிற சில நிகழ்ச்சிகளை இயேசுடைய அபிஷேகத்தோடு காண்பித்தேன். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு சிறிய நிகழ்ச்சியை உங்கள் சிந்தனைக்குள் வைக்க விரும்புகிறேன். நேரம் போதாதபடியினாலே உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லுகிறேன். நான் கெத்சமனியை குறித்து சொல்லி இருந்தேன், இயேசுவனுடைய மறுரூப நிகழ்ச்சியை குறித்து சொல்லி இருந்தேன். இன்றைக்கு உங்களுக்கு இறைமகன் என்கிற ஒரு சொல்லை உங்களுக்கு சொல்லுகிறேன். இறைமகன், இறைமகன் என்கிற சொல் பைபிளிலே கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதற்கு முதல் கேள்விப்பட்டவங்க கையை வைத்துங்க. இறைமகன், வெக்கப்படாதீங்க, கையை வைத்துங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இறைமகன் என்கிற சொல் நீங்க குழந்தை பருவத்துல திருமுழுக்கு எடுத்து இத்தனை நாள் வரைக்கும் அந்த சொல்ல காதுல கேள்வியே படலன்றவங்க கையை வைத்துங்க. கேள்விப்பட்டவங்க கை வைத்துங்க. இறைமகன் என்கிற சொல் என் காதிலே விழுந்திருக்கிறது. எப்பயோ ஒரு நாள் எங்கேயோ ஒரு சுவாமி வாசிச்சார். வெக்கப்படாதீங்க, கையை நல்லா வைத்துங்க. உயர்த்துங்க, உங்க காப்புகளை நான் கேட்க மாட்டேன். அந்த சொல் உங்கள் காதுகளில் விழுந்திருக்கிறது. அது பைபிளிலே எங்கெங்கெல்லாம் இருந்து விழுந்திருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறேன். இறைமகன் என்பது ஒருமையா பன்மையா? உங்களுக்கு தமிழ் முதல் படிப்பிக்கணும். இறைமகன் என்கிற சொல் ஒருமையா பன்மையா? ஒருமை. அதற்கு பன்மை என்ன? இறைமக்கள். நீங்கள் தான் அந்த இறைமக்கள். எனவே இன்றைக்கு நற்செய்தியிலே இருந்து இயேசுவை உங்களுக்கு இறைமகனாய் காண்பிக்கிறேன். இதுவும் இயேசுவனுடைய அபிஷேகத்தின் அருள் பொழிவின் இன்னும் ஒரு சிந்தனை. இதை ஆழமாய் காண்பிக்க முடியும், இருந்தாலும் உங்களுக்கு மேலோட்டமாய் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கவனியுங்கள். நான் சொல்லி இருந்தேன், பைபிளில் இயேசு பணி தொடங்கிய நேரத்தில் இருந்து முக்கியமான சில நிகழ்ச்சிகளில் இயேசுவை இந்த உலகத்துக்கு காண்பிக்கிற ஒரு சம்பவம், இயேசுவை இறைமகனாய் காண்பித்தார்கள் பைபிளிலே. முதலாவது சந்தர்ப்பம் கவனியுங்கள். இயேசு முதல் தன்னுடைய பணியை தொடங்கும் பொழுது திருமுழுக்கு போடுவதற்காக திருமுழுக்கு யோவானிடம் போகிறார். எல்லாருக்கும் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசுவும் அவர்களில் ஒருவராய் திருமுழுக்கு வாங்க போகிறார். அந்த நேரத்திலே இயேசுவை குறித்து வானம் திறக்கப்பட்டதாகவும் இயேசு யார் என்று அந்த வானத்தில் இருந்து வந்த குரல் சொல்லியது. இவர் என் அன்பு மகன், அதாவது இறைமகன். மத்தேயு நற்செய்தியிலே 3வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அப்பொழுது என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இயேசுவை குறித்து இயேசுனுடைய திருமுழுக்கு வேளையிலே வார்த்தை சொல்லுகிறது, இவர் என் மகன், அதாவது இறைமகன். இயேசுவினுடைய வாழ்வை குறித்து சொல்லும் பொழுது வானத்தில் இருக்கிற குரல், வானத்திலிருந்து பிதாவினுடைய குரல் ஒலித்து சொல்லுகிறது, இயேசுவை காண்பித்து இவர் என்னுடைய மகன். இது ஒரு ஆழமான பைபிள் சிந்தனை, இது ஒரு ஆழமான இறையியல். ஏன் தெரியுமா? இன்றைக்கு உலகத்திலே சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இயேசு இறைவனுடைய பிதாவினுடைய மகன் அல்ல. கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்றைக்கு கூட உலகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இயேசு இன்னமும் இந்த பூமிக்கு வரவில்லை.
இயேசு பிதாவினுடைய குமாரன் இல்லை என்று கூட இன்றைக்கும் கூட சத்தியங்கள் வேதங்களிலே பலர் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், யெகோவாவின் சாட்சிகள், யூதர்களுடைய பாரம்பரிய யூத குலத்தில் இருந்து வருகிறவர்கள் இப்போது கூட அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு கடவுளுடைய குமாரன் இல்லை. பைபிள் சொல்லுகிறது, வானம் திறந்தது திருமுழுக்கு வேளையிலே, இவர்தான் கடவுளுடைய குமாரன், இவர்தான் இறைமகன். இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே முதலாவது சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு காண்பிக்கிறேன், இயேசு இறைமகன் என்று வேதம் திருமுழுக்கு வேளையிலே சொல்லப்பட்டது. இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே சொல்லப்படுகிறது, லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 28வது வசனத்தில் இயேசுவினுடைய மறுரூபமாகுகிற வேளை. லூக்கா நற்செய்தி 9:28 1 தொடங்கி வருகிற வாக்கியங்கள், 28 தொடங்கி வருகிற வசனங்களிலே, அந்த வேளையிலே இவரே என் அன்பு மகன், இவரே என் குமாரன் என்று வானம் திறந்து அங்கிருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது. இயேசுவும் மோசேயும் எலியாவும் இயேசுவினுடைய மறுரூபமாகிய நிகழ்ச்சி வேளையில் நின்றார்கள். வானத்தில் இருந்து ஒரு குரல் ஒலித்து மற்ற இருவரும் மறைந்து போய்விட்டார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. மோசேயும் எலியாவும் குறிப்பிட்ட தன் குமாரனை காட்டி, இவர்கள் தான் இந்த மூவரிலே இதோ நிற்கிறாரே, இவர்தான் என் அன்பு மகன். எனவே இயேசுனுடைய முக்கியமான 3 கட்டங்களிலே கவனித்து பாருங்கள். ஒன்று இயேசுனுடைய திருமுழுக்கு வேளை, இரண்டாவது அவருடைய திருமுழுக்கு முடிந்ததன் பின்பு இயேசு மறுரூபமாகிய கட்டம், மூன்றாவது இயேசுனுடைய கடைசி கட்டம். அந்த கடைசி வேளையில் கூட இயேசுவுக்கு இருந்த ஒரு போராட்டம், இவர் இறைமகனா இல்லையா என்பது. மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரத்தில் இயேசுனுடைய கடைசி சந்தர்ப்பம். மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரத்தில் 63 தொடங்கி வருகிற வசனங்களிலே இயேசுவை தலைமை சங்கத்துக்கு முன்னாலே கொண்டு போகிறார்கள். மத்தேயு 26 வாக்கியம் 63 தொடங்கி வருகிற பகுதிகள் சொல்லுகிறது. இதோ வாசிக்கிறேன், உங்களுக்காக கவனியுங்கள். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை குரு அவனிடம், நீ கடவுளின் மகனா? இதுதான் அவருடைய பெரிய பிரச்சனை. இயேசுவை ஏன் கொலைக்களத்துக்கு கொண்டு போனார்கள் தெரியுமா? பைபிளில் இருக்கிற ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை இயேசு உலகத்துக்கு காண்பிக்க விரும்பினார். நான் கடவுளுடைய மகன், நான் கடவுளுடைய மகன், நானும் அவரும் பிரிந்தில்லை, நானும் பிதாவும் தூய ஆவியும் ஒன்றாயிருக்கிறோம். இந்த திருத்துவத்தை பிரிக்க முடியாது, இந்த ட்ரினிட்டியை உடைக்க முடியாது. இந்த திருத்துவம் இந்த பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆழ்ந்த அடிப்படை சத்தியம். அதனால்தான் கவனித்திருப்பீர்கள், உங்களுக்கு தெரியாமலே எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களை அறியாமலே சிலர் 10 அடி நீளத்துல பிராசனம் போடுவாங்க. சிலர் இப்ப எல்லாம் அந்த கலாச்சாரம் அவ்வளவு நன்றாய் வளர்ந்து போய் விட்டது, அப்படியே அச்சம் நாணம் மடம் போயிருப்பு 1 இன்ச்சில தான் பிராசனம் போடுறான். இதை நம்மை அறியாமலேயே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும், வீதியிலே போகும்போது ஒரு கோயிலை கண்டால் எங்களை அறியாமலே பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. இது பைபிளிலே இருக்கிற ஒரு சத்தியம். ஒரு உணவை எடுத்து சாப்பிடும் போது அதிலே ஒரு பிதாசுதன் போடுகிறோம். இது வேதத்தில் இருக்கிற ஆழ்ந்த திருத்துவத்தின் சத்தியம். தந்தை, மகன், தூய ஆவி. நம் பிள்ளைகளை உறங்க போடுவதற்கு வீட்டிலே தந்தை, மகன், தூய ஆவி. குழந்தைகளுடைய நெற்றியிலே சிலுவை அடையாளம் போட்டு குழந்தைகளை படுக்க வைப்போம். சிலர் வீடுகளிலே உறங்கும் போது, ஐயோ படுக்கைக்கு போகும்போது வீட்டெல்லாம் சுத்தி ஒரு 300 சிலுவை அடையாளம் போடுவான். இஞ்சால போட்டு, இஞ்சால போட்டு, தலைவாணிக்கு போட்டு, பாய்க்கு போட்டு, சாரனுக்கு போட்டு, ஜன்னல் கதவு எல்லாத்துக்கும் போட்டு வருவாங்க. இது ஒரு நம்பிக்கை, எங்களை அறியாமலேயே எங்களுக்குள்ளே நுழைந்து விட்ட ஒரு நம்பிக்கை. அதனால்தான் கவனியுங்கள், இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையிலே மாத்திரம்தான் ஒரு ஆராதனை, ஒரு வழிபாடு, ஒரு ஜெபம் என்று தொடங்குகிற பொழுது பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே என்று சொல்லி தொடங்குகிறோம். It is a Trinitarian theology. திருப்பலி பூசை முடியும் பொழுதும் எல்லாம் வல்ல ஜீவிக்கிற தேவன் பிதா, சுதன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. பூசை முடிய நிரம்பி போயிட்டாங்க. அதிலும் கூட கவனிங்கள், எங்களை அறியாமலேயே எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் சின்ன சின்ன செய்கைகளிலே பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. இது பைபிளிலே வந்த ஒரு நிகழ்ச்சி.
முதல் அதிகாரத்திலே, தொடக்க நூல் முதல் அதிகாரத்திலே கவனித்து பாருங்கள். தந்தை உலகை படைப்பதாகவும் வார்த்தையை வைத்து உலகை படைப்பதாகவும் அந்த படைப்பு வேளையிலே தூய ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தந்தை, மகன், தூய ஆவி, ட்ரினிடேரியன் பிளஸிங் அண்ட் தியாலஜி முதல் அதிகாரத்தில், பைபிளில் இருக்கிற முதல் புத்தகம் முதல் அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையை இயேசுவுக்கும் படைப்பை பிதாவுக்கும் தண்ணீரின் மீது தூய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று திருத்துவத்தை முதல் அதிகாரத்தில், பைபிளில் இருக்கிற முதல் புத்தகத்திலே காண்பித்து விட்டார்கள். இது ஒரு பிரிக்க முடியாத ஆழமான வேத சத்தியம். இது ஒரு ஆழ்ந்த மறைபொருள். எனவேதான் இயேசுவை குறித்து சொல்லும் போது சாதாரணமாய் மகன் என்று சொல்லாமல் இறை மகன், இரண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று, இறை என்பது பிதாவோடு இணைந்திருக்கிறவரை காண்பிக்கிறது. மகன் என்று சொல்லும் பொழுது மெசியாவை சொல்லுகிறது. இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற மெசியா பிதாவிடமிருந்து வந்தவர், இறை மகன், இறை ஆவியால் நிறைந்தவர், அபிஷேகத்தால் நிறைந்தவர். அதனால்தான் இறை மகன். இது யூதர்களுக்கு பிடிக்கவில்லை, பரிசேயர் சதுசேயருக்கு பிடிக்கவில்லை. என்ன சாதாரணமா இவர் வித்தியாசமாய் பிரசங்கம் பண்ணுகிறாரே. எத்தனையோ இறைவாக்கினர்கள், போதகர்கள், ராபிக்கள் வந்தார்கள், பிரசங்கம் பண்ணினார்கள். அது யூதர்களை தாக்கவில்லை. குறிப்பிட்ட இந்த மனிதன் வந்து நான் பிதாவிடம் இருந்து வந்தவன் என்று சொல்லுகிறாரே, யூதர்களுக்கு அப்படியே ஒரு கோபம் வந்தது. அதனால்தான் கடைசி இயேசுடைய இறுதி தீர்ப்புக்கு தலைமை சங்கத்துக்கு முன்னால் கொண்டு போய் வைத்து இயேசுவிடம் கேட்ட முதல் கேள்வி, நீ கடவுளுடைய மகனா? உங்க வாப்பா மேலையா இருக்காரு, நீர் பிதாவிடம் இருந்து வந்தவர், நீர் கடவுளின் மகனா? பார்த்தீர்களா? இயேசுடைய சிலுவை சாவுக்கு கொண்டு போகும்போது அதுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இவரை குறித்து என்ன குற்றம் சொல்கிறீர்கள்? தன்னை மெசியா என்று சொல்லுகிறான். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர், அனுப்பப்பட்டவர், தந்தையிடம் இருந்து வந்தவர். எனவே இயேசுவை குறித்து இதுதான் ஒரு ஆழ்ந்த சத்தியமாய் இறைமகன் என்கிற ஆழ்ந்த சிந்தனையை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு ஒருபோதும் இறை என்பது பிதாவையும் மகன் என்கிற குமாரனையும் பிரிக்க முடியாது என்று உங்களுக்கு சொன்னேன். அது இயேசுனுடைய அருள் பொழியின் அடையாளம் என்று சொன்னேன். அதனால்தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இறை மக்கள் என்கிறோம். ஏன்? நீங்கள் சாதாரண மக்கள் அல்ல. மக்களுக்கு ஒரு அரவு போட்டால் என்ன தெரியுமா தமிழ்ல? மக்கள். மக்கள்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? எனவே இறை மக்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் சாதாரண மக்கள் அல்ல. உங்களுக்குள் எப்போதும் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அதனால் நீங்கள் இறை மக்கள். உங்களுக்குள் எப்போதும் ஒரு தூய ஆவியினுடைய பொழிவு இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள் எப்போதும் ஒரு தெய்வீக தந்தையினுடைய சாயல், இயேசுவின் சாயல், தூய ஆவியினுடைய வழிநடத்தல் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மக்களாய் வாழக்கூடாது, இறை மக்களாய் வாழ வேண்டும். மக்களாய் வாழ்வதென்றால் நீங்கள் எவ்வளவு பாவங்களையும் செய்யலாம், அட்டுழியங்களையும் செய்யலாம், தீமைகளை செய்யலாம், கடவுளை மறந்து இருக்கலாம். ஆனால் இறை மக்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியாத ஜனங்கள் நீங்கள். இறை அபிஷேகத்திலே இருந்து விலகி போக முடியாத ஜனங்கள் நீங்கள். குடும்ப தலைவர்கள், கணவன்மார்கள் இந்த உலகத்திலே இருக்கிற தீய பாவங்களுக்கும் இச்சைகளுக்குள்ளும் மது போதைகளுக்குள்ளும் தங்கள் ஆன்மாவை அழிக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் இறை மக்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு பிரிந்திருக்க முடியாது. பிள்ளைகள் பெற்றோரை விட்டு பிரிந்திருக்க முடியாது. குடும்பம், உறவு, ஐக்கியம். அதைத்தான் இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், எங்களை யாரும் பிரிக்க முடியாது. குடும்பங்கள் ஒன்றாய் இருக்கும் போதுதான் அபிஷேகம். இல்லங்களிலே கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒன்றாய் இருக்கும் பொழுதுதான் அபிஷேகம். எனவே இன்றைக்கு உங்களுக்கு நற்செய்தியில இருந்து இந்த இறைமகன் என்கிற சிந்தனை ஏன் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்றால், இயேசுவினுடைய அருள் பொழிவினுடைய இன்னும் ஒரு கட்டம் இந்த இறைமகன் என்கிற சிந்தனையிலே காண்பிக்கப்படுகிறது. இறைமகன் என்கிற சிந்தனையிலே இன்னும் சிறிய 2 நிகழ்ச்சிகளை சொல்லுகிறேன், கவனிங்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசுவை புரிந்து கொண்டதை விட அலகை, சாத்தான் இயேசுவை ஆழமாய் புரிந்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் இயேசுவை அலகை சோதிக்கும் பொழுது மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரத்திலே சோதனையை தொடங்கும் பொழுது ஒவ்வொரு கட்டத்திலும் இப்படித்தான் சொன்னான், நீர் இறைமகன் என்றால் இந்த கல்லை அப்பமாய் மாற்றும், நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும்,
பார்த்தீர்களா? அழகையினுடைய வேலையே சந்தேகத்தை கொடுக்கிறது. இயேசுவுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த ஆழமான சந்தேகத்தை போட விரும்பினான் தீயவன். நீர் இறைமகன் என்றால் அழகை சாதாரணமாய் சொல்லி இருக்கிறான். நீர் இந்த உலகத்தை மீட்க வந்தவராயிருந்தால் இங்கிருந்து கீழே குதியும். நீர் உலகத்தை மீட்க ரட்சிக்க வந்தவராயிருந்தார் இந்த கல்லை அப்பமாய் மாற்றும். அப்படி சொல்லவில்லை. If you are a son of God, நீ இறைமகனாய் இருந்தால், நீரும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறதாக இருந்தால் இதை செய்து காண்பியும். எனவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைமகன் என்பது பைபிளில் இருக்கிற இன்னும் ஒரு ஆழமான சத்தியம். இதை குறித்து நான் 4 மணி நேரம் நற்செய்தி சொல்ல தயார். ஆனா நான் மட்டும்தான் இந்த கோயில்ல இருந்து பிரசங்கம் பண்ணுவேன். 9 மணிக்கு நீங்க எல்லாம் போயிருவீங்க. இருப்பினும் இதை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு சிறிய சிந்தனையாய் உங்கள் மனதிலே போடப்பட்டாலும் ஆண்டவர் எங்களுடைய மனங்களிலே ஆழமான ஒரு சத்தியத்தை போடுகிறார். இறைமகன் என்கிற சத்தியம் இயேசுவும் பிதாவும் தூயாவியும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு சத்தியம். இயேசுவும் பிதாவும் இணைந்திருக்கிறபடியினாலே அவர் இந்த உலகத்துக்கு அருள் பொழிவு பெற்றவராய் வந்தார். அபிஷேகத்தை கொடுக்க வந்தார். நானும் நீங்களும் எல்லா வேளையிலும் அந்த இயேசுவிடம் இருந்து அருள் பொழிவை பெற்றிருக்கிறோம், பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த அருள் பொழிவில் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவருடைய விருப்பம். கடைசியாய் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். கவனிங்கள். இந்த உலகத்துக்காக தன்னை கையளித்து நொந்து போய் உடைந்து போய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரத்துல 40வது வசனத்துல சொல்லப்படுகிறது. அந்த பகுதியை எடுத்து வாசித்து பாருங்கள். 27:40 உங்களுக்காக வாசிக்கிறேன். 27:40 தொடங்கி வருகிற வசனங்கள் இதோ. இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இந்த உலகத்துக்காக தம்மை கையளித்து தன்னுடைய சரீரத்தையும் ஆன்மாவையும் பிதாவிடம் கையளித்த அந்த வேதனையிலே தாங்காத நொந்து போயிருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, அந்த வழியால் போனவர்கள், இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் கொல்கொதா, அந்த வழியால் போனவர்கள் என்ன சொன்னார்கள் என்று பாருங்கள். அவர்கள் தலைகளை அசைத்து இயேசுவை குறித்து இப்படி சொல்லுகிறார்கள், இறைமகன் என்றால் சிலுவையில் இருந்து இறங்கி வா. பார்த்தீர்களா? 27வது அதிகாரத்துல 40வது வசனம் தொடங்கி வருகிறது. 3 நாட்களில் இந்த கோயிலை கட்டி எழுப்புவேன் என்று சொன்னீரே, உன்னையே விடுவித்துக் கொள். நீர் இறைமகன் என்றால் சிலுவையில் இருந்து இறங்கி வா. பார்த்தீர்களா? கடைசி வேளையில் கூட அதுதான் இயேசுவுக்கு ஒரு சவாலாய் இருந்தது. நீர் இறைமகன் என்றால், நீர் அருள் பொழிவு பெற்றவராயிருந்தால், நீரும் பிதாவும் ஐக்கியத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் இருந்தால் நீர் இறங்கி வாரும். அந்த பிதாவுடைய சக்தியால் இறங்கி வாரும். இயேசு சொன்னார், இந்த உலகத்துக்கு நான் வல்லமையை காண்பிக்க வரவில்லை. இந்த உலகத்துக்கு நான் கடைசி சிலுவை மரணம் வரைக்கும், இந்த உலகத்தின் பாவங்களுக்காக, இரட்சணியத்துக்காக, மீட்புக்காக என் கடைசி துளி ரத்தம் சிந்தும் வரைக்கும் நான் பிதாவை விட்டு துளி அளவும் பிரிய முடியாது, பிரியவும் மாட்டேன். நான் இறைமகன் என்பதை நிரூபிப்பேன். நானும் நீங்களும் இன்றைக்கு வாழ்க்கையிலே துன்பம், துக்கம், கவலை, வேதனை, கண்ணீர் என்று வரும் பொழுது இறை அனுபவங்களை விட்டு பிரிந்து போகிற சவால்கள் நமக்கு வரலாம். கடவுளை மறந்து போகிற சவால்கள் வரலாம். அல்லது இந்த உலகத்திலே நமக்கு தேவையான எல்லாம் கிடைத்து விட்டது, அழகான வீடு, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும், வாகனங்கள், பிள்ளை செல்வங்கள், தொழில், உழைப்பு எல்லாம் நிரந்தரம், எல்லாம் நன்றாக இருக்கிறது. கடவுளை தேடுவதற்கு நேரம் இல்லாமல் போகலாம். இது ஒரு பெரிய சவால். ஆண்டவர் காண்பிக்கிறார். தம்மை குறித்த ஆழ்ந்த சத்தியத்திலே உலகத்துக்கு சொல்லுகிறார், இதோ நான் எச்சந்தர்ப்பத்திலும் எந்த வேளையிலும், அது கசப்போ இனிப்போ, அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யும் பொழுது மக்கள் என்னை பாராட்டிய வேளையிலும் சரி, இனி இல்லை என்கிற அளவுக்கு என் முகத்தில் காரி உமிழ்ந்து நான் தாழ்த்தப்பட்டு இருந்த வேளையிலும் சரி, என் பிதாவோடு இருந்தேன், அருள் பொழிவு பெற்றவனாய் இருந்தேன். நீங்களும் அதே ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா வேளையிலும் வாழ்க்கையில எவ்வளவுதான் உயர்ந்து கொண்டே போனாலும் ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தையும், கடவுளுக்கு கொடுக்கிற நேரத்தையும் நீ எடுத்து விட்டால் உன்னில் இருக்கிற சகலதையும் ஒரு நாள் உன்னிலிருந்து எடுத்து விடுவதற்கு அவருக்கு நேரம் போகாது.
உன் வாழ்க்கையிலே நிறைந்த ஆசீர்வாதங்கள் செல்வங்கள் இருக்கிறது என்று சொல்லி அப்படியே உலக திருப்தியிலே ஓடிக்கொண்டிருந்தால், ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தை நீ கொடுக்கவில்லை என்று சொன்னால், உன் வாழ்க்கையில என்றோ ஒரு நாள் அவருடைய சன்னிதானத்திலே வந்து நீ மணித்தியால கணக்கிலே இருந்து கண்ணீர் வடிக்க வேண்டி வரும். எனக்கு நேசமான பிள்ளைகளே, இயேசுவை குறித்த இந்த ஆழ்ந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிற வேளையிலே நானும் நீங்களும் எல்லா வேளையிலும் இறை அனுபவத்தில் இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவரை பற்றி பிடித்து நாம் வாழும்போது நாம் கலங்க வேண்டியதில்லை. கலக்கங்கள் துக்கங்களை சந்தித்தாலும் என்றைக்கு ஒரு நாள் அந்த துக்கங்கள் மாறும்படி செய்து வெற்றியை அவர் நமக்கு கொடுப்பது நிச்சயத்திலும் நிச்சயம், நிச்சயத்திலும் நிச்சயம். எனவே இன்றைக்கும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து ஜெபிக்க வந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளை, அவருடைய பாதத்திலே தொடர்ந்தும் நாம் மன்றாடுவோம். இயேசு எப்படி அருள் பொழிவு பெற்றவராய் இருந்தது போல, பிதாவினுடைய சித்தத்தை செய்து வாழ்ந்தது போல, கடைசி வரைக்கும் தன்னில் இருக்கிற உண்மையை, அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை இயேசு இழந்து போகவில்லை. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கூட மன்னித்தார். தன்னை அடித்தவர்களை கூட மன்னித்தார். சென்ற இடமெல்லாம் அன்பை, பரிவை, இரக்கத்தை கொடுத்தார். சென்ற இடமெல்லாம் பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இறை பிரசன்னத்தை முழுமையாய் காண்பித்தார். நாமும் செல்லுகிற இடமெல்லாம் இறை பிரசன்னத்தை நம் வாழ்க்கையில இருந்து அடுத்தவர்கள் காணும்படி நம்முடைய வாழ்க்கை இந்த வேத வசனத்திலும் ஜெபத்திலும் அவருடைய கல்வாரி திருப்பலியிலும் வேறொன்று இருக்கட்டும். நம் தனிப்பட்ட வாழ்வு, நம் குடும்பங்கள் அபிஷேகமுள்ள குடும்பங்களாய் வளரட்டும். நாம் எழுந்திருந்து எங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் சன்னிதானத்துல ஜெபம் பண்ணுவோம். நம் 2 கரங்களை உயர்த்துவோம். இரண்டு கரங்களும் அவருடைய அருள் பொழிவு நம்மில் இறங்கட்டும். அவருடைய அபிஷேகம் நம்மில் இறங்கட்டும். உங்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லாவற்றையும், எல்லா துக்கங்களையும், தோல்விகளையும், கவலைகளையும், சரீரத்தில் இருக்கிற வியாதிகளையும் ஒப்புக் கொடுக்க அந்த இயேசுவினுடைய கிருபை, அளவில்லாத ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்கள் அத்தனை பேரிலும் இறங்கட்டும். இரக்கமுள்ள ஆண்டவரே, இதோ உம்முடைய அப்பரச காணிக்கை வேளைக்கு கடந்து வருகிறோம். நீர் உம்மையே எங்களுக்காக பலியாக்கினீர். இப்போது எங்களிடம் காணிக்கையாய் கொடுப்பதற்கு வேறு எதுவும் இல்லை. எங்கள் கவலைகள், கண்ணீர், வேதனைகள், அவமானங்கள், துக்கங்களை தவிர உம்முடைய பாதத்தில் காணிக்கையாக்குவதற்கு வேறு எதுவும் இல்லை. எங்கள் சரீரத்தில் இருக்கிற வாதை, வருத்த நோய்களை தவிர உமக்கு காணிக்கையாக்குவதற்கு வேறு எதுவும் இல்லை. இந்த உலகத்திலே எங்கள் ஆன்மாவை இருட்டிலும் பாவத்திலும் தள்ளிக் கொண்டிருக்கிற எல்லா பாவ உணர்வுகளை தவிர வேற எதுவும் இல்லை. எங்கள் சரீர வலிகள், நோவுகள், வியாதி, துன்பங்களையும், எங்கள் ஆன்மாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவத்தின் கட்டுகளையும் தீமைகளையும் இதோ ஏற்றுக்கொள்ளும். இதோ ஏற்றுக்கொள்ளும் ஐயா, ஏற்றுக்கொள்ளும். மனசுக்குள்ளே ஒவ்வொருவரும் ஒரு காணிக்கை ஆண்டவருக்கு கொடுங்க. உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை அவருக்கு காணிக்கையாக்குங்கள். உங்கள் ஆன்மாவிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவ பலவீனங்களையும் காணிக்கையாக்குங்கள். உங்கள் உள்ளங்களை, மனதை அழுத்திக் கொண்டிருக்கிற கசப்புகள், காயங்கள், தோல்விகள், அவமானங்கள், வேதனைகளை காணிக்கையாக்குங்கள். தருகின்றேன் இறைவா என் வேதனையை காணிக்கையாய், தருகின்றேன் இறைவா என் வேதனையை காணிக்கையாய். பாடுங்கள். தருகின்றேன் இறைவா என் வேதனையை காணிக்கையாய். மீண்டும் பாடுவோம். தருகின்றேன் இறைவா என் வேதனையை காணிக்கையாய், தருகின்றேன் இறைவா என் நோய்களை காணிக்கையாய், தருகின்ற
காணிக்கையா தருகின்றேன் இறைவா, என் பாவங்களை காணிக்கையா தருகின்றேன் இறைவா, என் பாவங்களை காணிக்கையா தருகின்றேன் இறைவா, என் கண்ணீரை காணிக்கையா தருகின்றேன் இறைவா, என் கண்ணீரை காணிக்கையா என் நோய்களை காணிக்க தருகின்றேன் இறைவா, என் நோய்களை காணிக்கையா கண்ணீரை காணிக்கையாய் நோய்களை கண்ணீரை தருகின்றேன் இறைவா, என் நோய்களை காணிக்கையா தருகின்றேன் இறைவா, என் கண்ணீரை காணிக்கையா தருகின்றேன் இறைவா, என் கண்ணீரை காணிக்கையா தருகின்றேன் இறைவா, என் மக்களினுடைய எல்லா துயரங்களை காணிக்கையா தருகின்றேன் இறைவா, என் நோய்களை காணிக்கையா தருகின்றேன் இறைவா, என் கண்ணீரை காணிக்கையா தருகின்றேன் இறைவா, என் நோய்களை காணிக்கையா இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய மக்களின் கண்ணீரையும் துக்கங்களையும் துயரங்களையும் வாழ்வில் இருக்கிற தோல்விகளையும் அவமானங்களையும் வெளியே சொல்ல முடியாமல் மனதின் ஆழத்துக்குள் புதைந்து கிடக்கிற எல்லா விதமான தாக்கங்களையும் இந்த அப்பத்தோடும் ரசத்தோடும் காணிக்கையாக்குகிறேன். இந்த காணிக்கைகளை நீர் தூய ஆவியினால் அர்ச்சித்து புனிதப்படுத்தி உம்முடைய குமாரன் இயேசுவின் சரீரமாய் இரத்தமாய் மாற்றுவது போல உம்முடைய மக்களுடைய துயரங்களையும் வேதனைகளையும் வியாதிகளையும் அதே தூய ஆவியால் அர்ச்சித்து நீரும் மாற்றி உம்முடைய நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படி செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் ஒவ்வொருவரது கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்முடைய வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே நீர் அனைத்தையும் படைத்து அவர் இரட்சகர் மீட்பருமாக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் கன்னிமரியிடமிருந்து பிறந்து உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கல்வாரி மலையில் கரங்கள் விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பு உண்டு என விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து மது மகிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: பரிசுத்தர், 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 முதலில் ஆண்டவர், வானம் பூமியும் மது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா.
ஆராதனை ஆராதனை. நன்மைகள் செய்த நன்றி 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 பலி. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி 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 பலி. ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தத்திலே பங்கு பற்றி இருக்கிற நாம் அவருடைய திருபலி நம் வியாதிகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த இடத்திலே இருக்கிறவர்கள் நீங்கள் யாராவது உங்கள் சரீரத்திலே சில வியாதி வருத்த நோய்களை குறித்து இந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டிருந்தால் அந்த வியாதியை குறித்து ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிற அதே வேளையில் அந்த வலி நோவு வியாதி இருக்கிற இடத்துல உங்களுடைய கரங்களை வைத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக நான் ஆண்டவர் பாதத்துல ஜெபிக்க போகிறேன். குடும்பங்களில் இருக்கிற கண்ணீரும் வேதனையும் அவமானங்களும் நீங்கும்படி நீங்களும் உங்களுக்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். நானும் இங்கு கூடி வந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த உள்ளத்திலே பலவிதமான கசப்பு வேதனை அனுபவங்களில் நிற்கிறீர்களோ அதை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். நற்கருணையிலே நம் உள்ளத்தில் வந்திருக்கிற ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுப்பார், நோய்களை சுகப்படுத்துவார், நமக்கு வெற்றி தருவார் என்கிற நம்பிக்கையில இந்த நொடி பொழுதே அவருடைய அபிஷேகமும் விடுதலையும் நம்மில் கடந்து வரும்படி எங்கள் வாழ்வை அவருக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் Hallelujah, 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 hallelujah. நன்றி 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 நன்றி. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் உம்முடைய விடுதலை இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். இதோ என் தேச தகப்பனை வியாதிகளை சுகப்படுத்துகிற அதிகாரமும் வல்லமையும் உம் சீடர்களுக்கு கொடுத்தீரே. அந்த அதிகாரத்தை வல்லமையை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறேன். உம்முடைய பெயர் சொல்லி இந்த பிள்ளைகள் மேல் கரங்களை நீட்டுகிறேன். யார் யாரில் எப்படிப்பட்ட வியாதி வருத்தங்கள் நோய்கள் இருக்கிறதோ, கை கால்களில் இருக்கிற வாதங்கள் வலிகள் நோவுகள், இருதய வியாதி வலிகள், கேன்சர் கட்டிகள், கேன்சர் வியாதிகள், ஆஸ்மா வியாதிகள், ரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட வியாதிகள் சகலதிலும் என் ஆண்டவருடைய அற்புத சுகமளிக்கிற வல்லமை இப்போதே இறங்கி வரட்டும். வியாதியின் கட்டுகளில் இருக்கிறவர்கள் இயேசுவின் பெயராலே இப்போதே விடுதலை அடையட்டும். கொள்ளாத வியாதியின் கொடுக்கு இப்போதே உங்கள் சரீரங்களை விட்டு நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயராலே விலகி ஓடுவதாக. தீ ஆவியின் தொல்லைகள் விலகி போவதாக. வியாதியின் கொடுக்கு விலகி போவதாக. சத்துருவின் சோதனைகள் விலகி போவதாக. இயேசுவின் ஆவி உங்களை நிரப்பட்டும். இந்த நேரத்தில் அவருடைய அற்புத சுகமளிக்கிற கரங்கள் உங்கள் மீது வரட்டும். ஆண்டவர் அன்றைக்கு 18 ஆண்டுகள் வியாதிப்பட்டிருந்தவரை தொட்டீரே. 38 ஆண்டுகள் வியாதிப்பட்டிருந்த மனுஷனுக்கு சுகம் கொடுத்தீரே. இரத்தப்போக்கு வாதிப்பட்ட பெண்ணுக்கு சுகம் கொடுத்தீரே. நடக்க முடியாதவன் உம்முடைய பரிசுத்த நாமத்தில் எழுந்து நடந்தானே. முடக்கு வாதமுற்றவனுக்கு புது பலன் கொடுத்தீரே. அதே வல்லமை அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் மேல் இப்போது நீர் காண்பியும். அதி சீக்கிரமே இவர்கள் வாழ்க்கைக்குள்ள இருக்கிற வியாதியின் கொடுக்கு நோய்கள் இவர்களை விட்டு நீங்கட்டும். இயேசுவின் பரிசுத்த பெயரால் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து அபிஷேகிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். எல்லோரும் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல் பாடுவோம். கர்த்தர் நாமம் துதித்திடுவேன். ஆமென். எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடும். கர்த்தர் நாமம் துதித்திடுவே, கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார்.
கைகொட்டி துதிப்பேன், கைகொட்டி துதிப்பேன், ஆனந்தமாய் பாடிடுவேன். என் கடவுள் ஆண்டவர் ஒருவரே என்று வாழ்நாளெல்லாம் நான் ஆராதிப்பேன். என் கடவுள் ஆண்டவர் ஒருவரே என்று வாழ்நாளெல்லாம் நான் ஆராதிப்பேன். எப்போதும் துதிப்பேன், எப்போதும் துதிப்பேன், அனைத்திற்கும் நன்றி சொல்வேன். எப்போதும் துதிப்பேன், எப்போதும் துதிப்பேன், அனைத்திற்கும் நன்றி சொல்வேன். கர்த்தர் நாமம் துதித்திடுவேன், பாடிடுவேன், பாவமெல்லாம் மறந்திடுவார். கைகொட்டி துதிப்பேன், கைகொட்டி துதிப்பேன், ஆனந்தமாய் பாடிடுவேன். கைகொட்டி துதிப்பேன், கைகொட்டி துதிப்பேன், ஆனந்தமாய் பாடிடுவேன். கர்த்தர் நாமம் துதித்திடுவேன்.